ஃபேஸ் மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இடத்துக்கு போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுக்க மாட்டார். மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று மாவட்ட செயலாளர் மாற்றலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தியை புகழ்ந்து தள்ளின செல்லூர் ராஜு மேலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நடவடிக்கை எடுக்கல. எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பகுதி செயலாளரை கூட தொடைய முடியாது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை, வேலுமணி கண்ட்ரோலில் தான் இருக்காரு. எல்லா மாவட்ட செயலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலுமணி கையில் தான் இருக்காரு. ஸோ யார் மாற்றணும், வேலுமணி தான் முடிவு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் தான் காரணம்ன்றது மிகவும் கொதிப்படைய வச்சு மாவட்ட செயலாளர் மாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சிருவாரா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஒரு மிரட்டும் தோனி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி பேச தொடங்கிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த தேர்தல் எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஜீரோ ஆக்கி விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ தலைமைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெருக்கடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் முடிவு அப்போ தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.